தமிழக மக்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா துறைமுகம் தொகுதியில ஒரு சண்டை நடந்துச்சு பாத்தீங்களா? தமிழக வெற்றி கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அந்த ஓட்டுச்சாவடியில நடந்த ஒரு சண்டை. இந்த சண்டைய இங்க எதை கம்பேர் பண்றாங்கன்னா, காரைக்குடியில வந்து அண்ணன் சீமான் அவர்களும் பிரபு தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் பிரபு அவர்களையும் கம்பேர் பண்ணி பாரு, அரசியல் மாண்புனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்றது எல்லாமே சரிதான் சரிதான், அதுல இருந்து மாற்று கருத்து இல்ல. அண்ணனை தவிர்த்து அந்த பக்கம் ஒருத்தர் சாட்டை துறைமுருகன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாருல்ல, அவரு இது மாதிரி நடந்துக்குவாரா, அரசியல் மாண்பு இருக்கா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. அதுக்கான பாயிண்ட்ஸ் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இவ்வளவு கேள்வியும் பிரபுவை பார்த்து கேட்டு எப்படி நேர்ல வந்து பார்த்து சிரிக்க முடியுது? ரைட். அங்க அதே மாதிரி வந்து துறைமுகம் தொகுதியில வந்து சேகர் பாபு அவர்களும் இங்க இவரு வந்து அவர் அசோக் அவருக்கும் அந்த ஃபைட்டு, அதாவது அந்த இது வந்து சண்டை, ஒரு கலவரம் மாதிரி நடந்து அந்த வாக்குச்சாவடியில என்ன எதிர்த்து அப்படி அது மாதிரி ஒரு சண்டை நடந்துச்சு இல்லையா? இந்த சண்டைக்கும் உண்மையிலுமே எனக்கு ஒரு நெருடலாவே இருக்குங்க. அதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுது. அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வைங்களேன், ஒருத்தர் இங்க போய் அழுத்துன்னு பட்டனை அழுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அது ஓட்டே உழுவுன்னு சொல்லிட்டு எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு காமெடி ஞாபகம் வந்து, கவுண்டமணி அண்ணன் வந்து ஒரு காமெடியில தேங்காய் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த வியாபாரம் பண்ணும் போது ஒருத்தர் வந்து தேங்காய் நல்லா பலுக்கியா ஒண்ணு வெட்டியா அப்படின்னு சொன்னோடனே அதை பிடிச்சிக்கிட்டு கொண்டு போய் ஒரு இடத்த குடிச்சுட்டு ஒண்ணு வரலின்னு கேட்பாரு. அதையும் இதையும் கம்பேர் பண்ணி நான் உங்ககிட்ட சொல்றேன். உண்மையிலுமே ஒரு சுவாரஸ்யமா தான் இருந்துச்சு. அவர் யாரு, எந்த, அதுக்கு வேற முன்னாள் ஒரு அமைச்சராக வேற இருந்திருக்காரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல. சொன்னோன்னுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அவரே தான். அவரை பத்தி டீட்டெயிலா சொல்லுவோம். இதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் ஓட்டு போடவே வரலைங்க. இவராவது வந்து ஓட்டர் மிஷின்ல வச்சு எங்கேயோ ஒண்ணு அழுத்திக்கிட்டே இருந்துட்டு ஓட்டு போட முடியலன்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஆனா இங்க ஒருத்தர் ஓட்டு போடவே வரல. அவர் பிரபலமானவர், தமிழக வெற்றி கழகத்துக்கு ரொம்பவும் பரிச்சயமானவர், தமிழக வெற்றி கழகத்திற்காக என்னென்னலாம் சேவை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு இருக்குது. இருந்தாலும் அவர் இன்னைக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. ஏன் வரல என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா அந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். நாம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்ணது சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் கிளிக் பண்ண நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைலுக்கு வரும். அதே சமயத்துல லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவர்களும் அதே உணர்வை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஓகேங்க. இப்போ விஷயத்தை எங்க எடுத்து பேசுறது, துறைமுகம் தொகுதி பேசிடுவோமா? ஆமாங்க. துறைமுகம் தொகுதியில வந்து நடந்தது உங்களுக்கு எல்லாத்துக்குமே பரிச்சயமா தெரிஞ்சிருக்கும். சேகர் பாபு அவர்கள் வந்து அங்க வந்ததாகவும் இதெல்லாமே செய்தி வந்து நமக்கு செய்தி வழி தான் கேட்கணும். நடந்தது என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம வீடியோவில் பார்த்தோம். அங்க கிடைச்ச செய்தி, நமக்கு கிடைச்ச செய்தி என்னன்னா, அவர் வந்ததாகவும் இங்க தமிழக வெற்றி கழகத்தின் இவர் வந்து அசோக் இருந்ததாகவும் 2 பேரும் வந்து ஒரு ஏதோ ஒரு பூசல் நடந்திருக்கு, ஒரு சண்டை நடந்துருச்சு. அவரோட நோக்கம் வந்து நான் நிக்கிற நதியில நீ எப்படி வந்து எடுத்து நிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தோனியில வந்து பேசினதா ஒரு சொல்லப்படுகிறது. எந்த வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. இருந்தாலும் அங்க ஒரு கலவரமாயி அசோக் அவர்கள் ரொம்பவும் பாதிக்கப்பட்டாரு. அவர் உண்மையிலுமே அந்த இது கொடுக்கும் போது, மீடியா பேட்டி கொடுக்கும் போது மயக்கம் அந்த இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க குளுக்கோஸ் கேட்கும் போது உண்மையிலுமே எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏயா ஒரு 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 ஜனநாயக நாட்டுல வந்து ஒரு வேட்பாளரா நிக்கக்கூடியதா, ஒரு தொகுதியில ஒருத்தரே தான் ஜெயிச்சுட்டு வரணுமா? ஏன் இன்னொருத்தர் நின்னா இல்ல கேட்கறேன், இன்னொருத்தர் நின்னா என்ன? அவங்க வந்து எங்க திறமை இருக்குதோ, மக்கள் வந்து எங்க ஆதரவு கொடுக்குறாங்களோ, இல்ல மக்கள் யாரு விரும்புறாங்களோ அவங்க தானே எடுத்து போட முடியும். மக்கள் சேவை அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு தலைவனை தேடுறாங்க, அவ்வளவுதான். நீ வாண்டடா நீங்க போய் அதுக்குள்ள தலைவனா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள ஏதாச்சும் பண்ணனா அது எப்படிங்க அந்த ஜனநாயக நாடாகும்? அதுக்கு பேரு இந்த ஹிட்லர் ஆட்சி, அப்படிதான் சொல்ல முடியும். சோ இதை எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும் போது இது ஒரு தவறான செயலா தான் பாக்குறாங்க. காவல்துறையில எல்லாம் வந்துச்சு, அது என்கொயரி போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காரைக்குடியில நேத்து வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அப்படியே போறாரு. கூடவே ஒருத்தர் நம்ம சேனல் ஆரம்பத்துல இருந்து நம்மளுடைய அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப பிடிக்கும். அவரை பத்தி எதுவுமே பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல தடவை சொல்லிட்டேன். இப்பவும் பேச போறது இல்லை. ஆனா சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரெசிவா பேசுற விஷயங்களை நம்ம எடுத்து பேசியே தீரும். ஏன்னா அப்படின்னா நேத்து அப்படி காரைக்குடியில வந்துகிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் சாட்டை துரைமுருகன் வராங்க, அப்படியே வராங்க. வந்து பார்த்தா இந்த பக்கம் நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் பிரபு அவர்கள் வரும், டாக்டர் அவரு வராரு. அவரு வந்த உடனேயுமே இங்க இவரு வர அங்க வர என்ன பேசுவாங்களா மாட்டாங்கன்னு பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிட்டாங்க. யார் சாட்டை துரைமுருகனும் டாக்டருமா? உண்மையிலுமே அது நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ரைட்டு, ஓகே. அண்ணன் சீமான் அவர்கள் அப்படியே போய் அரவணைச்சிட்டாரு, கட்டி பிடிச்சிட்டு. அப்புறம் காலர் எல்லாம் பிடிச்சாருங்க. இதுதாங்க சென்டிமெண்ட். நம்ம ஏதாச்சும் பார்த்தோம்னா வைங்களேன், சின்ன பிள்ளைங்களா அப்படி பிடிச்சிட்டு இப்படியே பார்ப்போம், கட் ஆகுதா, ரைட் பட்டன் அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டு விட்ட அந்த இது வந்து உண்மையிலுமே அது அரசியல் மாண்புங்க. 1008 கருத்து விமர்சனம் எது வேணாலும் வச்சாரு. அண்ணன் சீமான் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் வந்து நான் பார்த்திருக்கிறேன். பிரபு அவர்களை பத்தி எதுவும் பேசல. ஆனால் பக்கத்துல ஒருத்தர் இருந்தார் பாத்தீங்கன்னா, அவரை பத்தி நான் பேசி ஆகணும். என்னன்னா, அவர் வீடியோவில் வந்து பிரபு அவர் பேசின விஷயங்கள் ஒரு 2 மட்டும் சாம்பிள் சொல்றேன். அதாவது டாக்டர் காரைக்குடியில் டாக்டர் பிரபுவின் லீலைகள் அப்படின்னு சொல்லி, என்ன லீலைகள்? ஒண்ணு,
ரெண்டாவது வந்து இவர் வந்து ஒரு அங்க அந்த பகுதியில் இருக்கிற ஒரு வசதி படைத்த ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலி கிட்ட இருக்கிற ஒரு பெண் வந்து நான் சீட்டு வாங்கி தரேன் தமிழக வெற்றி கழகத்துல, புசி ஆனந்த் பணம் கொடுத்தா போதும் சரியாயிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பணம் வாங்கி அந்த பெண்ணுக்கு வந்து சீட்டு வாங்கி அந்த பகுதியிலேயே ஒரு சீட்டு வாங்கி கொடுத்துட்டு அந்த பணத்தை எடுத்து தேர்தல் செலவு பண்ணிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. டிமானிட்டேஷன் டைம்ல வந்து டிமானிட்டேஷன் பண்ணிச்சு இல்லையா, மதிப்பிழப்பு, இந்த வந்து அந்த பணத்தை எல்லாம் கம்மி பண்ணி அந்த ஓடிக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்க வந்து எவ்வளவு பதுக்கி வச்சிருக்க பணத்தில் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லையா, அந்த விஷயத்துல வந்து இவரோட அப்பா வந்து எடுத்து வச்சுக்கிட்டாராம் பணத்தை, என்னென்னமோ சொல்றாருங்க. எனக்கு அது வந்து சரியாவே எனக்கு உடன்படல, அதுக்கான ப்ரூஃப் இதெல்லாம் சொல்லிட்டாரு. சோ இந்த 3 விஷயங்களையும் கொஞ்சம் எடுத்து பாருங்க. இவ்வளவு இது மட்டும் கிடையாதுங்க, அது என்னென்ன ரெஸ்பெக்ட் இல்லாம நிறைய பேச முடியுமோ இதெல்லாம் 2-3 வீடியோ வந்துருச்சு. நீங்க கொண்ட தலைவனுக்காக அடுத்து வரை தரக்குறைவா பேசுவது மாபெரும் தவறு, மாபெரும் குற்றமே. என்ன பொறுத்த வரைக்கும் மனசு உறுத்தாது. கருத்தியல் ரீதியா பேசுங்க. அது தப்பு செய்யறாரா, தப்பு எடுத்து பேசுங்க. அவரை தரக்குறைவா பேச எப்படி? இது ஜனநாயகம். அதாவது நீங்க பேசுறது வந்து மாண்பே கிடையாது. அதுக்கு தான் நான் வரேன். இந்த மாண்புன்னு வரும்போதே அரசியல் மாண்பு. சோ இங்க வந்து நேரா வராங்க பிரபு அவர்கள். அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன், பிரபு அவர்கள்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க, யாருன்னு தெரியல, கலாட்டாவா ஏதோ ஒரு சேனல், யூடியூப் சேனல் தான். அவங்க எடுக்கும் போது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நிக்கிறாரே, அதை பத்தி உங்களோட கருத்து, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டாருங்க. அந்த ஒரு அமைதியான குணம், அதை பார்க்கும் போதே ஒரு நிதா இருக்கா இல்லையா, உள்ளுக்குள்ள 1000 விஷயம் இருக்குங்க, என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா வெளிப்படையா மனுஷனுக்கு என்ன தெரியுது, மக்களுக்கு வந்து இப்போ வந்து நீ ஒரு மனுஷன் போயிட்டு இருக்க, அந்த மனுஷனுக்கு வந்து திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான், அங்க இருக்கிறவன் வந்து விழுந்துட்டானா விழுவிட்டான் அப்படின்னு சொல்லி நிக்கிறவனை மதிப்பாங்களா, ஐயோ விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறவனை பார்ப்பாங்களா? அந்த தூக்குறவன் திருடனா இருந்தா கூட அந்த டைம்ல உதவி செய்யறவனை அவனை மதிப்பாங்களா மாட்டாங்களா, என்னையா மாண்பு அப்படின்ட்டு. ஆனா அப்படிப்பட்டதுதான் வந்து இங்க பிரபு அவர்கள் கேட்ட கேள்விக்கு சீமான் நினைக்கிறாங்கன்னு, நிக்கட்டுங்க சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அழகா அப்படி கொண்டு போனார் இன்டர்வியூ. அது போல இல்லாம இங்க சாட்டை துறைமுகர்களும் பேசுற வார்த்தைகளும் அவ்வளவு ஒரு தரக்குறைவான வார்த்தைகள்லாம் பேசிட்டு இங்க நேர்ல பார்க்கும் போது ஒரு சின்ன புன்னகை, அப்புறம் கை கொடுத்தாரா என்னமோ தெரியல, கீழே கேமரா மறைச்சிருந்துச்சு. சோ இது மாதிரி விஷயங்களே எப்படி? அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. துறைமுகத்தில் நடந்தது இங்க நடந்ததும் அரசியல் மாண்பு அப்படிங்கிறது அண்ணன் சீமான் அவர்களிடத்துல ஓகே. ஆனா கூடவே இருந்த சாட்டை துறைமுருகன் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஆனா இங்க ஒரு வருத்தம் அண்ணன் மேல என்னன்னா, இவ்வளவு விஷயம் நீ பேசுறியப்பா, கொஞ்சம் தடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து கட்சி விட்டு நீக்க வச்சவர் தான். நீக்க வச்சா இதெல்லாம் பேச விட சாட்டை அப்படிங்கிற வலைதளம் அந்த இதுக்கு வந்து யூடியூபுக்கும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு அடிச்சு நொறுக்கி விட்டாப்ல, சொல்லியும் கேட்கல. என்ன சொல்றது? சரி ரைட், இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. சோ இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது நம்ம எங்க இருக்கிறோம், என்ன ஒரு பக்கம் இப்படி தலைவர், ஒரு பக்கம் கூட இருக்கிறவங்க இப்படி பண்றாங்க, இந்த பக்கம் வந்து ஒரு தொகுதியில நான் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டு, ஒண்ணு எனக்கு புரியாத பதில். இதுக்கு நீங்க தாங்க சொல்லணும். நீங்க வந்து எல்லாம் தீர்ப்பு எழுதி முடிச்சிட்டீங்கன்னா நம்ம மே 4 வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கணும். ஆனால் இவ்வளவு விஷயங்களையும் நான் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு மாதிரியா உறுத்தலா இல்ல. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த இது கவுண்டமணி அண்ணன் காமெடி பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒரு காமெடியில வடிவேலு வந்து அசிஸ்டன்ட், ஒரு அது வந்து அசிஸ்டண்ட்டை விட ஒரு இதுன்னு வைங்களேன், ஒரு கீழே செந்தில் வந்து கொஞ்சம் அந்த பக்கம் கடை இப்படி இப்படின்னு வச்சுட்டு இருப்பா. இதெல்லாம் விடுங்க, தேங்காய் வியாபாரம், அதாவது இளநீ வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாரு கவுண்டமணி அண்ணன். அப்போ ஒருத்தருக்கு வந்து கேட்பாரு, ஒருத்தர் இளநீ கொடுங்க, வழுக்கியா ஒண்ணு வெட்டுங்க, வழுக்கியா ஒண்ணு வெட்டுங்க அப்படின்னு. நம்ம கவுண்டமணி அண்ணன் வந்து சரிப்பா வெட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி கொடுத்துட்டா அவரு போய் குடிப்பாப்ல, குடிச்சிட்டு குடிக்கிறதையும் குடிச்சிட்டு அதுல வந்து இளநில வந்து இதே வரல, எது தண்ணி வரலன்னு சொல்லிட்டு கட்டிட்டே இருப்பாரு. கவுண்டமணி அண்ணன்கிட்ட பாத்துட்டே இருப்பாரு. அப்படியே அந்த அதுக்கு ஒரு மியூசிக் வந்து டன்னு போயிட்டே இருக்கும். அது மாதிரி குடிக்கிறதையும் குடிச்சுட்டு, என்னண்ணா இதுல தண்ணியே வரல அப்படின்னு, தண்ணியே வரலையா, மறுபடியும் அவங்க கத்திட்டு இருப்பான், அண்ணன் தண்ணியே வரல, அண்ணன் அண்ணன் தண்ணியே வரல, போயா அந்த பக்கம் போய் அந்த பைப்பில் இருக்கும் தண்ணியை புடிச்சு குடி அப்படின்னு சொல்ற காமெடி மாதிரி இங்க ஒருத்தர் பட்டனை அழுத்துறாரு வாட்டர் மிஷின்ல, உழவ மாட்டேங்குது, லைட் மட்டும் எரியுது. என்னங்க இது, இளநில தண்ணியே வரல, என்னங்க லைட் எரியல, என்னங்க லைட் எரியல அப்படின்ட்டு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு லைட்ட பட்டனை வச்சு அழுத்திட்டு பட்டன் நினைச்சு அழுத்திட்டு இருக்காரு நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள். அவரு வனத்துறை அமைச்சரா இருந்திருக்காரு முன்னாடி. சோ இவ்வளவு விஷயங்களையும் வந்து தெரிந்த ஒரு அமைச்சர் அவர்கள் வந்து ஏன் வந்து இந்த விஷயத்த செஞ்சாரு? இது வந்து ஒரு கேலி கூத்தாவல, இது ஒரு மீம் ரோல் மெட்டீரியலா மாறல. இப்படிப்பட்ட அதெல்லாம் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போய் படிக்கும் போது உண்மையிலுமே இவர்கள் அமைச்சருக்கு கீழே நாம வந்து வாழ்ந்திருக்கிறோம். அவருக்கு வந்து அந்த சூழ்நிலையில் என்னவோ ஒருவேளை வந்து இதையே ஹேண்டில் பண்ண முடியலையே, மக்களோட பிரச்சனை எப்படி, மக்களோட தரவுகளை படிச்சு மக்களோட டாக்குமெண்ட்டை படிச்சு எப்படி வந்து சொல்ல போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்கள் அவங்களுக்காக அவங்க உணர்வுக்காகவே அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஒருவேளை வந்து இவர் வந்து ஒருவேளை வயோதிகமாயிருச்சா? அவ்வளவு வயசான மாதிரிலாம் தெரியலையே.
அவர் வந்து ஆனா வந்து 10வது என்னவோ படிச்ச மாதிரி ஒரு எஜுகேஷன் சொல்லியிருக்கிறதா ஒரு நியூஸ் இருக்கு. இருந்தாலும் அது போதுமே, நல்லபடி எத்தனையோ படிக்காத மேதை நம்ம காமராஜர் ஐயா கூட பட்டாசு மாதிரி வந்து ஆட்சி பண்ணிட்டு போயிட்டாரு. எத்தனையோ படிப்பு பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு போயிருக்காரு. இன்ன வரைக்கும் அவருக்கு கொடுத்த பள்ளிக்கூடத்துல தான் இன்ன வரைக்கும் பட்டம் பெற்று வந்து, அதாவது பள்ளிக்கூடம் படிச்சு பட்டம் வாங்கி இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆசிரியர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் வந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அதனோட அவேர்னஸ் வந்து நாம தான் கொண்டு போய் மக்களுக்கு சொல்லணும். இந்த பட்டன் வந்து இது பட்டனு, இந்த பக்கம் லேபிள், இந்த பக்கம் வந்து யாரு கேண்டிடேட்டு, இது எல்லா விஷயங்களையும் தெரிஞ்ச ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர், இன்னைக்கு ஒரு கேண்டிடேட் அவருக்கு தெரியாம இருக்கிறது வந்து உண்மையிலுமே ஒரு கேலிக்கூத்தான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். அடுத்த விஷயம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா ஒரு ஜனநாயக நாட்டுல ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய கடமை இது. இதை நாம செலுத்தலினாவே நாம எதுக்கு ஒண்ணு அதை செலுத்தாதவர்கள் யாரா இருப்பாங்க? ஒன்னு அட்ரஸ் மாதிரி எங்கேயாவது போயிருப்பாங்க, அவங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலையில ஓட்டர் ஐடி வந்து எடுக்காம இருக்கிறோம் ஒண்ணு. இன்னொன்னு அவங்க இறந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னும் வெளிநாட்டுல இருந்து அவங்களும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில வராத கண்டிஷன்ல இருப்பாங்க. ஆனா இங்க ஒருத்தர் இங்கேயே இருந்துகிட்டு வந்து ஓட்டு போடாத நிலையில இருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கு வந்து யோசிச்சிருக்காரு பாரு. ஏன் ஒரு ஓட்டு தான் இங்க மாத்திருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற வேற விஷயம் வந்து எப்படி மாத்திரும் யோசிச்சு பாருங்க. அது யாரும் இல்ல, செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அவர் வந்து இன்னைக்கு கோவையில வந்து அந்த பொறுப்பாளர் பகுதி கொடுத்திருக்காங்க பதவி, திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேர்தல் பொறுப்பு. தேர்தல் பொறுப்பு பண்ணும்போது அங்க கோயம்புத்தூர்ல வந்து அவருக்கு வந்து வாக்குச்சாவடி வந்து இங்க கரூர்ல என்னமோ ஒரு ஊர் பேர் சொன்னாங்களே, அந்த வாக்குச்சாவடியில வந்து ஓட்டு போடணும். ஆனா அவங்க தம்பி வந்து அசோக் அப்படிங்கிறவர் வந்து அங்க இருக்காரு, அவர் வந்து ஓட்டு போடுறாரு. அந்த சமயத்துல வந்து செய்தியாளர்கள்லாம் கேட்க எங்க அண்ணன் வந்துகிட்டே இருக்கிறாரு, வருவாரு, வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லாருமே வந்து செய்தியாளர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் இங்க வந்தா நம்ம கேட்கலாம் கேள்வி அப்படின்னு சொல்லி செய்தியாளர் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி கேட்டிருப்பாங்க. இல்ல உறவினர்கள் கூட கேட்டிருக்கலாம். எப்படியோ ஒண்ணு அங்க கேட்டதுக்கு பதில் வந்துருவாரு அப்படிங்கிறது தான். ஆனா கடைசி வரைக்கும் வரல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நியூஸ்ல அதெல்லாம் போட்டிருக்காங்க. இவ்வளவு பெரிய அமைச்சர், இவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்வால்வ் ஆனவங்க ஏன் வந்து இங்க ஓட்டு போட முடியல? காரணத்தை கேட்டா அவர் தேர்தல் பொறுப்பு, திராவிட முன்னேற்ற தேர்தல் பொறுப்புல இருந்ததுனால அங்க பல பிரச்சனைகளையும் பல விஷயங்களையும் வந்து அதை சால்வ் பண்றதுக்கே வந்து நேரம் போதாதனால வர முடியல அப்படின்ட்டு. ஆனா நீ இந்த தேர்தல் பொறுப்புங்கிறது வந்து ஒரு மனுஷன் ஒரு இடத்துல வேலை செய்யற மாதிரி தான். இப்ப நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்யறேன், இன்னொருத்தர் வேற கம்பெனியில் வேலை செய்யறாங்க. மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட வேலைகளெல்லாம் விட்டுட்டு பல மைல் கடந்து வராங்க, 6 கடல் எல்லாம் கலந்து வராங்க வெளிநாட்டிலிருந்து. அப்படிப்பட்டவர்கள்லாம் கடந்து வந்து அந்த ஒரே ஒரு ஓட்டுக்காக தான் வராங்க. ஆனா நீங்க தேர்தல் பொறுப்பு, அந்த தேர்தல் பொறுப்பும் நாங்க எப்படி வேலை பார்க்குற மாதிரி உங்க கட்சிக்கு நீங்க பார்க்குற வேலை, அதை எல்லாம் அவ்வளவு பெரிய வேலையா அது அப்படிங்கிற கேள்வி வந்து மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? அதையெல்லாம் தாண்டி நீங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கா தெரியல, அவ்வளவு தூரத்துல வந்து ஒரு ஓட்டு போட்டு போயிருந்தா இன்னைக்கு உங்க மேல பெருமதிப்பா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பாற்ற உணர்வும் மற்றவர்களும் அதே உணவை பெறுவார்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.